தற்பொழுது தொலைபேசி வாயிலாக திமுக செய்தி தொடர்பாளர் ஹபீஸ் சையது நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக தரப்பில் நீதிமன்றத்தை நாடி அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் 12 மணி வரை கைது நடவடிக்கை கூடாது என நீதிபதி அறிவுறுத்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தவிர வேற எதுவுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. அந்த பேச்சுல சர்ச்சை என்று இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சை சர்ச்சையாக்குனது தாவேகா. இது ஒரு பெரிய செய்தியாக்கி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல கொடுத்து 45 நாள் ஆகுது. அவர் கைது பண்ணிட்டாங்களா? இல்ல ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேல ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க, பாலியல் சீண்டல், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வச்சு மிரட்டினார்னு. அவர் மேல வழக்கு போட்டு கைது பண்ணிட்டாங்களா? அப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல இவர்களுடைய கையாளாத்தனத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்யறாங்க. ஜனநாயகத்துல இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தகுந்த பாடத்தை தாவேகா அரசாங்கத்துக்கு மக்கள் புகட்டுவார். சார், நீதிமன்ற உத்தரவையும் மீறி தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை நிகழ்ந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது நீதிமன்றத்தை பத்தி வழக்கறிஞர் அணி சார்பாக தகவல் கொடுப்பாங்க. ஆனா இது ஒன்றும் இல்ல, பயம் நல்லா தெரியுது. மக்கள் கிட்ட இவங்களுடைய செல்வாக்கு குறையுது. வெறும் ரீல்ஸை வச்சு இந்த 60 நாட்கள் இவங்க செஞ்சதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வேற வழி தெரியாம இந்த மாதிரி பண்ணி ஏதோ நியூஸை டைவர்ட் பண்ணி ஏதோ ஒன்று ஏமாத்திட்டு மக்களை போகலான்னு பார்க்குறாங்க. அவ்வளோ சார், நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டதை போல இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனவரால் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தொடங்கி பல்வேறு திமுகவினர் மீது இந்த மாதிரியான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தாவேக நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ திமுகவினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது தற்பொழுது? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும்பொழுது அவர் மீதான இந்த கைது நடவடிக்கை திமுக எதிர்வினை எப்படி இருக்க போகுது? இல்ல சார், நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தீவிரமா இருக்கும். தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.